இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறது 7 காய் கூட்டு குழம்பு. இது வந்து கூட்டு மாதிரியும் இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும். நாட்டுக்காய்களை வச்சு செய்யறதான 7 காய் கூட்டு குழம்பு. இது வந்து திருவாதிரை திருநாள் அன்னைக்கு சிதம்பரம் நடராஜருக்கு ரொம்ப உகந்த நைவேத்தியமாக கருதப்படுறது. ஸோ இதை வந்து நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மோர் தென் தட் இதை வந்து நைட்டே நம்ம வந்து சில பொடிகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எப்படி இதை வந்து குயிக்காக தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்க. திருவாதிரை திருநாள் 7 காய் கூட்டு. திருவாதிரை திருநாளுக்கு 7 காய் கூட்டு குழம்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதான காய்கள் பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், தக்காளிக்காய், தேங்காய். நாட்டுக்கிழங்குகள் 2-3 எடுத்துக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதான ஸ்பைசஸ் தனியா விதைகள், முழு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல். காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம். முதல் நாளே என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்றா வதங்கக்கூடியதான இந்த தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய் வற்றல் இதனாலேயும் அப்படியே மீடியம் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துருவோம். வறுத்து இது ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இது 4 வதங்கிறதுக்கு ஒரே நேரம் தான் எடுக்குங்கிறதுனால 4ஐயும் ஒன்றாவே போட்டு வறுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பேன்லேயே மிளகு, சீரகம், வெந்தயம். மிளகும் சீரகமும் அப்படியே பொரிஞ்சு வரணும். வெந்தயம் வந்து அந்த கருஞ்செவப்புக்கு முன்னாடி ஒரு பதம், அதாவது கோல்டன் ப்ரௌன். இது 3ம் ஒன்றா அதே டயத்தில் இந்த மாதிரி வதங்கிடும். உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற மாதிரி. இதையும் மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இது சூடு ஆறின உடனே முதல் நாளே இதை பொடிச்சு அப்படியே மிக்சர் கண்டெய்னரோடைய ரெடியாக வச்சுருப்போம். நெக்ஸ்ட் டே விடிகாலை நெய்வேத்தியத்துக்காக. ஸோ நம்மளோட பொடி தயார். மீன்வைல் நாட்டு காய்களை நல்ல பெரிய பெரிய க்யூப்ஸாக இந்த மாதிரி நறுக்கி அதை தண்ணியில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ரெடியாக வச்சுடுவோம். தேங்காயையும் உடச்சி அதை இந்த மாதிரி பற்களாக எடுத்து அதையும் தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கனாக்கா இந்த காய்களை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த காய்களை ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி 2 போட்டு புளி கரைத்ததான நீர், அதாவது ஒரு எலுமிச்சை அளவு புளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை நல்லா வடிகட்டி கரைச்சதான அந்த புளி நீரை போட்டு நல்ல ஒரு ஸ்னக் ஃபிட் லிட் போட்டு மூடிட்டாக்கா அந்த புளி தண்ணிலையும் அந்த காய்களோட ஓன் ஜூஸஸ்லேயுமே அது குக் ஆகிடும். அது குக் ஆகிட்டே இருக்கச்சே தேங்காயை நம்ம எடுத்து வச்சதான பல்லாக போக எடுத்து வச்சதான தேங்காயை நல்ல துருவலாக பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதை வந்து நம்ம செஞ்சு வச்ச பொடியோடு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுடுவோம். மீன்வைல் காய்கள் வந்து நம்ம போட்டதான பாத்திரத்தில் அது ஸ்னக் ஃபிட் லிட் அப்படிங்கிறதுனால அதோட ஓன் ஜூஸஸ்லேயும் அந்த புளி தண்ணியிலையுமே நல்லா குக் ஆயாச்சு. நம்ம அரைச்சி வச்சதான விழுது ரெடியாக இருக்கும். அதை போட்டு அப்படியே நல்லா கலந்து விடலாம். கொத்தமல்லி தழைகள், ரெடியாக தாளித்து வச்சதான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவை 2ஐயும் சேர்த்தோன்னாக்கா விடிகாலை நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப குயிக்காக நம்மளோட 7 காய் கூட்டு குழம்பு மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு தயார்.